நினச்சி எங்கள் அப்பா நல்லா இருக்காளா, அவள் எல்லாத்துலேயுமே லேட்டுங்க, அவளுக்கு லேட்டு போடணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் எல்லாத்துலேயுமே லேட்டுனாச்சு, இன்னும் படுத்துக்கிட்டே இருக்கா, போக மாட்டேங்க. ஒரு படத்தை காட்டுவான் தெரியுமா, இந்த கிழவனுக்கு எம்டன் மகனில் எல்லாம் தாத்தாவுக்கு வந்து பால் வந்தால் பாலை குடிச்சே எந்திரிச்சு தான் திரும்ப அந்த பயிலுவோம். நான் இன்னொன்று சொல்கிறேன்னா, மரணம் எப்போ வரணும்னு தெரியாது. வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை இறந்து போகுது, 3 மாதம் குழந்தை இறந்து போகுது, 4 மாதம் பையன் இறந்து போயிடுவான். சில கிழடு போவே மாட்டுக்கு, அது ஏதோ பெரிய வரமாயிட்டு வந்துருக்கும் போல இருக்குது. அப்படி இல்லை, சில பேர் ரொம்ப நாள் வாழ்ந்தால் வரம்ங்க இல்லை, போன ஜென்மத்தில் இந்த பாவத்துக்கு தான் கூடுதலாக வாழ வைக்காங்க கடவுள். என்ன ஒன்று சொல்லிட்டு மாமா, பச்சை ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாம் பொண்டாடி பசங்களாம் பிரியமாக இருக்கிய, ஆம்பளை படுக்கையில் விழுந்துட்டானா தெரிஞ்சு போய் பக்கத்து வரி கேட்பா, எக்காவை எப்படி இருக்காவோன்னு. அது ஒன்றும் தெரியல, ஒன்றும் தெரியலன்னா என்ன அர்த்தம், போவான்னு தெரியல, இருப்பானு தெரியல. பையன் சொல்லுவான், எங்கள் அப்பா எப்போவும் லேட்டுமா. இந்த பாசம் கீசம்லாம் சொல்லுறது நம்பாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றின எப்பற்றை, பாசம் யார் மேலே, இறைவன் மேலே மட்டும்தான் பாசம் வைக்கணும். அவன் ஒருத்தர் தான் கணக்கில் வச்சுருப்பான். நம்ம அக்கா தம்பி சித்தப்பா எவனுமே கணக்கெலாம் வைக்க மாட்டான், நம்மளை ஏமாத்த பார்ப்பான். நம்மளோட பாசம் தான் அவன் மேலே தான். பாசமாம் பற்றறுத்து பாவிக்கும் பாரியனை, நீ பாசம்னு உலகத்தில் வச்சுருக்கல, அதை பூரா அறுத்து என்ன மனுஷனாக்கு நீ தானே கடவுள். கடவுள்கிட்ட அன்பாருங்க, கடவுள்கிட்ட பாசமாக இருங்க, கடவுள்கிட்ட அன்பாக இருக்க தெரிஞ்சுட்டுவீங்க உலகமே. நான் வெளிநாட்டில் விமான நிலையத்துலன்னா 1000 பிள்ளைகள் வந்து கும்பிடுவாங்க. சில பிள்ளைகள் குழந்தைய காலில் போடுவோம், என்னப்பான்னு பேர் வைக்கணுமா, சட்டியை களத்தில் அப்போ தானே பேர் வைக்க முடியுமே, சட்டி போட்டு போட ஆம்பளையா பொம்பளை ஒரே வந்து என்ன பிள்ளைன்னு சொல்லல. உங்கள் அப்பா, நான் கேட்பேன், உங்கள் அப்பா தாத்தா பேர் விட்டால் தான் பேர். இப்போ எங்கேயா விடுறானா, சுப்பியான்னு பேர் விட்டால் வைக்கப்படுதானே, சுரேஷ் சிங்கா, நரேஷ் சிங்கா, ரமேஷ் சிங்கா, அதில் வர தினமலர் பேப்பரில் வீணு வர இடத்துல வையுங்க. அதுக்கு என்ன பேர் விடுவான், விஜிலா தான் விட்டுட்டு முடியும். சைவ பிள்ளை வீட்டில் விஜிலா விட முடியுமா? இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க. நான் என்ன இன்னொன்று, இவ்வளோ பெரிய கோயில் உங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை, இந்த கோயிலை வச்சு தானே நல்ல விட நல்ல பராமரிக்கிறீங்க. இந்த திருபாஸ்கர் முற்றுவதெல்லாம் உண்டா அண்ணாஜி? எல்லாருக்கும் திருவாசகம் அர்த்தம் தெரியுமா? மாணிக்கவாசர் எழுதுனான், சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தார். இந்த பாட்டை சொன்னவங்க அது உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லிய? அப்போ நம்ம பொம்பளை பூரா அந்த ஊரில் இருக்க சின்ன கோயிலில் உட்காந்துக்கிட்டு ஹரிகிரி நந்தினி நந்தி பூரா வடநாட்டில் பறந்து விடுவோம். தமிழில் எத்தனை பாடல் இருக்குது, இறைவன் பாடல், தேவாரம் பாடு, திருமறை பாடு, ஹரிகிரி நந்தினி அர்த்தங்களே விட்டாது. நான் எங்கள் தெருவில் காரை விட்டேன்னா அந்த மைனி மேலே இருந்துச்சு ஓடி வாடுவோம். பெரிய வீட்டுக்காரன் வாரான் வம்பெழுப்பான். நான் சொன்னேன், ஒரு வரைக்கும் அர்த்தம் சொல்கிறேன், சும்மா நீங்கள் உங்கள் அண்ணாச்சி பாட உடனே அவன் பேர படி, உங்கள் அண்ணாச்சி பாடச்சு அவன் அந்த 1 மணி நேரமாக கோயிலில் இருப்பான், நம்ம நிம்மதியாக இருப்போம்னு சொல்லியிருக்கான். வழிபாடு உண்மையாக இருக்கும். மார்கழி மாதம் எத்தனை நேரம் காலையில் எழுந்திரிச்சு குளிர்ந்த நீரில் குளிக்கிறீங்க? மார்கழி திங்கள் மதிய நாள் பொதுவீர் பொதுமினோ நேரடியா ஆண்டாள் பாடுறான். விடிய காலம் குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டா புத்தி கித்தி எல்லாமே நல்லா இருக்கும். புத்தி நல்லா இருக்குன்னு நம்ம நடவடிக்கைகள் நல்லா இருக்கும். கண்டதை கழியாச்சுன்னா அந்த புத்தி தான் வரும். 2 இட்லி கொஞ்சம் சுண்டல், சாப்பாட்டுக்கே நம்ம வாழ்க்கையில் பாதி விட்டோமே. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருங்க, இடியாப்பத்துக்கு இந்த பேர் சொதி வைக்க சொல்லிக்காம போல, அவள் சாம்பார் வச்சுட்டான். முன்னெல்லாம் கட்டிக்கிட்டான் பாருங்க, எல்லாம் அது 30 வருஷம் ஆச்சால, நான் இப்போவுமே கட்டிக்கிட்டேன். இங்கே சொதி வைக்கலைன்னா அந்த பிள்ளைய சத்தம் போடுத, அவளுக்கு மறந்துருக்கும், நாளைக்கு வச்சு சாப்பிடும். இல்லைன்னா சொதி நீ வச்சு பழகு. வடநாட்டு மார்வாடிகள்லாம் மனைவிமாருக்கும் உதவி பண்ணுவோம், சமையல் பண்ணும்போது கூட. அதான திருநிலகண்ட நாயனார், அவர் எங்கேயோ வெளியே போயிட்டு வர, மேலாம் மஞ்சள் சந்தனம் போயிச்சிருக்காரு. வீட்டுக்காரி என்ன பண்ணிட்டா, இவர் ஏதோ தாச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காருன்னு தீண்டாதீரமைன்னா தீண்டினார் திருநீலகண்டம். இறைவன் பெயரை சொல்லி தீண்டாக்கூடாதுன்னு சொன்னான்னு அவர் அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி அம்மா எந்த பெண்ணையும் தொடமாட்டார். அதில் சேகலார் ஒரு பாடு, கற்பூர் மனைவியாரும் கணவனார் காண எல்லாம் பொறுப்பு மயிராமல் பொருந்துவ போற்றி செய்து அற்புத சுகமின்மை அறிய. அவன் என்ன சொல்லா, அந்த அம்மா இவரும் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறாங்க, ஆனால் அவருக்கு வேண்டிய எல்லா பணிவிடையும் அந்த அம்மா செஞ்சிருமா.
அவங்க 2 பேரும் ஒருத்தர் உடம்பை தொடலை. கடைசி சிவபெருமானது தொட வைக்கிற வர. இப்போ எத்தனை பேர் அப்படி இருக்காங்க? உண்மையுமே எடுத்துக்கோ, பெருமாட்டி எடுத்துக்கோ, அவன் தான் சிவனுக்கு எல்லாம். முழுமையா படிங்க. அம்மனுக்கு இருக்கிற மரியாதை ஐயாவுக்கு கிடையாது. அது நமக்கு என்ன காட்டுறாங்க? வீட்டில் இருக்க தாய் தந்தைய வணங்கு. ஏன் அவன் ஒரு பேண்ட ரொம்ப வருத்தமாக சொல்கிறான், என்னாச்சு எங்கள் அப்பா சொத்தே வைக்கல நினச்சேன், என்னாச்சு இப்போ டாக்டர்கிட்ட போனேன், அப்புறம் தான் திருப்தின்னு. என்ன சுகர்லாம் வச்சுட்டு போயிருக்காருங்க, இவனுக்கு சுகர் இருக்கான். நான் சொன்னேன், அது உங்கள் அப்பன் தப்பு இல்லை, இப்படிப்பட்ட அப்பனுக்கு பிறக்கணும்னு உன்னை கடவுள் அனுப்பிச்சிருக்கான், நீ அவரை வருத்தப்படுறேன். இப்போ எனக்கெல்லாம் என் தாய் தந்தை மேலே ரொம்ப மரியாதை. எங்கே போனாலும் முதல்ல அவங்கள வணங்காமல் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறோம்மா, அன்பாருங்க. அன்பு தான், எல்லா மதமும் அன்பு கடவுளுங்க. இயேசு கிறிஸ்து அன்புங்கிறான். அல்லாஹ் தாலா நம்ம அன்பாக இருந்துட்டு போமே. கடவுள்கிட்டே போய் நீங்கள் எப்படி நிற்கணும் அதையும் சொல்கிறார் திருமூலர். ஆசை அருமீன்கள் ஈஸ்வரன் கடவுள் மேலே கூட பற்று வச்சுடாங்க. அதுதான் வள்ளுவர் பற்றுக பற்றத்தான் பற்றினே பற்றை பற்றுக பற்று விட இருக்கும். வள்ளுவர் சொல்லுவார், பற்றே இல்லாத இறைவனை பற்றிக்க, அப்புறம் அவன் மேலே இருக்க பற்றியை விட்டுரு, அப்போ தானே வாழ முடியும். எனக்கு என்னென்ன திலகவதி மேலே மரியாதை, தம்பி அப்படி வளர்த்து ஆளாக்கி திரும்ப சைவ மதத்துக்கே கொண்டு வந்துடும். கணவனோடு வாழாமலே அந்த விதவை கோலம் பூண்டு தாய் இல்லாத தம்பியை தாயாக இருந்து வளர்த்து, இது எது உங்களுக்கு தானே சொல்கிறாங்க. இதை அம்மா போயிட்டா தம்பியும் தான் நம்ம காப்பாற்றணும்னு. எங்கள் அம்மா வேறு இந்த சவச்சவன் 4 பிள்ளை பெற்று போயிட்டான் நச்சுங்களை ஊற்றி. அவன் சவச்சவன் 4 பிள்ளை பெற்று போயிட்டானான். இவ பெரியவளாம், இவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சான். நாங்கள் அவட்ட சொல்லி இந்த பேரில் வளர்க்க முடியுமாங்க? அதுக்கு தான் திலகவதி, புரியுதா? அப்புறம் புனிதவதி காரைக்கால் ஒன்றும் கிடையாது. இந்த கல்யாண வயது வருது. பரமதத்தன் ஒரு செட்டியார், அவன் நகரத்தார் செட்டியார்கிட்ட பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவள் பெரிய சிவபக்தை. ஒரு நாள் இந்த செட்டியார்லாம் ஒரு வியாபாரத்தை கரெக்டாக இருப்பான்ல, 2 மாம்பழம் வாங்கி வீட்டுக்கு கொடுத்து விடுதோம். சிவபெருமான் இவளை சோதிக்கிறதுக்கு பட்னியாக வந்து நிற்கார். எனக்கு ரொம்ப பசிக்கதாக கொடு, ஒரு மாம்பழத்தை கொடுத்துட்றான். அவர் சாப்பிட்டு போயிட்டார். செட்டியார் கடையிலேருந்து வீட்டுக்கு வந்தோம். வந்து மாம்பழத்தை சாப்பிட்டோம். நல்ல ருசியாக இருக்குது. இன்னொரு மாம்பழத்தை எங்கேன்ருக்கோம். அந்த பிள்ளை என்ன பண்ணோம், கடவுள்கிட்ட வேண்டியது அவர் பழம் கொடுத்தார். கொண்டு கொடுத்தா இவன் அந்த பழத்தை திங்க அவனுக்கு விவரம் தெரியுது. அது கார்பைடு கல் வைக்கலை, ஏதோ சிறப்பு மாம்பழம். இந்த மாம்பழம் தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை, அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அவனுக்கு என்ன சந்தேகம் வந்துடுது, நான் கொடுத்து விட்டா 2 மாம்பழத்தை ஒரு மாம்பழம் இல்லை ஏதுங்க. வீட்டுக்காரன்ட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. எம்பெருமான் வந்தார், சாப்பிட்டாரு, அவருக்கு கொடுத்தாங்க. அவன் நல்ல புருஷனை என்ன பண்ணோம், சிவபெருமானே நேராக கூப்பிட்ற அளவுக்கு நம்ம மனைவி சக்தியோடு இருக்கான்னு கூட இருக்கணும்ல. சாமிகிட்டெல்லாம் டச் வச்சுருக்கான்னு ஓடிட்டான். கல்யாணம் இப்போ எவ்வளோ அயோக போய் செட்டியார் ஓடி போகிறான். மதுரையில் போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறகு அதுக்கு புனிதவதினு பேர் விடும். இது பெண்களை பற்றி ஒரு பெரிய செய்தியை சேக்கலார் சொல்கிறார். இவ காத்துக்கிட்டு இருக்கா புனிதவதி புருஷன் வருவான். கல்யாணமே 6 மாதம் வாழ்ந்த பெண்களுக்கு அந்த உணர்வு இருக்கும்னு சொல்கிறான் சேக்கலார். அவன் வரலை. சொந்தக்காரங்களாம் சேர்த்து விட கூட்டு மதுரைக்கு போனால் அவன் வந்து காலில் விடுறான், நீங்கள் தெய்வம்ங்க. அப்போ தான் அது சில இதை புரிஞ்சுக்கணும். சிவபெருமாட்டவன் என்ன கேட்கா, இந்த தசை எலும்பு நார் இருந்தால் தானே எனக்கு அந்த உணர்ச்சி வரும், எல்லாத்தையும் எடுத்துருன்னு மேலே போகிறோம் தலை கீழே. ரொம்ப சிறப்பாக விட்டு என்ன தெரியுமா, காரைக்காலை மேட்ட சிவபெருமானுக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது தெரியுங்களா எல்லாருக்கும். மேலே போகும்போது சிவபெருமானுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிள்ளை ஒரு குழந்தை கிடந்தா பெற்றிருந்தா மலடின்னு சொல்ல மாட்டாங்க, இப்போ நம்மளால் தான் இந்த பிள்ளைய ஊரில் மலடின்னு சொல்ல போகிறான்னு ஒன்று. சிவபெருமான் என்ன பண்ணாரான், எனக்கு அவள் அம்மா, நான் அம்மான்னு கூப்பிட்டு போகிறேன்னா, எமை பேணும் அன்னைகான் மனைவிட்ட சொல்கிறார், இவ தான் என்னை காப்பாற்ற போகிற அம்மான்னு. நம்ம கிராமங்களில் பெரிய பிராணத்தை படிக்காமலே இந்த கதையை அருமையாக சொல்லாங்க. காரைக்கால் மேலே கால் நீட்டி உட்கார்ந்தாரான் சிவபெருமான் இடத்துல. பார்வதி கேட்டாங்களா, என்ன அவர் இருக்க இடத்த நோக்கி காலை நீட்டிகிட்ருக்கேன். அப்போ அவள் சொன்னாலும் அவன் இல்லாத இடத்த சொல்லு. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்காங்கிறத பார்வதிக்கே தெரியல. காரைக்கிழமையார் ஒரு கடவுளையே தன்னுடைய தாயாக மாற்றுகிற சக்தி படைத்தவா. ஆண்டாள் எப்படி கணவனாக்குனாலோ, பெருமாளை தவிர இந்த உடம்பு வேறு யாருக்கும் கிடையாதுன்னு பெருமாளை கல்யாணம் பண்ணார்ல,
அதில் எவனோ என்னத்தையா பேசியிருந்தான் சண்டை வந்துருக்கு நம்ம நாட்டில். அது ஒரு பெரிய சங்கடம். எவனை எங்கே கூப்பிடணும்னு யோசனை இல்லையா? எவனா கூட என்னத்தையா தான் பேசுவான். அப்போ நான் தினமணி வைத்தியநாத சத்தம் போட்டேன், இல்லை கோயிலுக்குள்ளே அவனே கூப்பிட்டு போனேன், அவனுக்கு ஆள் இல்லையான்னு. இல்லைனாச்சு இந்த கெட்ட பேர் வரணும்னு இருக்குது, அதான் கடவுள். வாரியார் சாமி எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் ஒரு கதை சொன்னார். குடிசையில் படுத்து கிடந்திருக்கான், ஒரு ஓலை துணுக்கு கீழே விழுந்திருக்கு. பார்த்து இருந்திருக்கான், அந்த ஓலை துணுக்கு ஒரு பாம்பா மாறிட்டோம். போய் வெளியே ஒருத்தனை கடிச்சிட்டு ஓடி இருக்கு. ஓடி கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் எரும மாடாக மாறிடுதான். போய் ஒருத்தனை முட்டி கொண்டுட்டு ஓடிருக்கு. கொஞ்ச நேரம் போனால் ஒரு கிழவனாக மாறி இருக்கு. இவன் ஓடி போய் பிடிச்சிக்கிட்டான். யாருன்னா நான் தான் யமன், இவங்களெல்லாம் கொல்றதுக்கு அந்த வடிவத்தில் வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. நீ யமன் நான் எப்படி நம்புறதுன்னு இருக்கான். இவன் அதேமாதிரி பிள்ளைமாராக தான் இருப்பான். இவ்வளோ கேள்வி கேட்கணும்னா உன்னை யமன் எப்படி நம்ப முடியும்னு உடனே அவள் சொல்லியிருக்கான், யமன் நீ இருக்க திருநெல்வேலில காசி மன்னனை கொன்ற மன்னன் மகனை கொன்ற குற்றத்திற்காக 20 வருஷம் கழித்து கங்கக்கரையில் இருக்கிற புளிய மரத்தில் வலது பக்க கிளையில் உன்னை தூக்குப்பட்டுருவான் அந்த மன்னன். இவன் நினைக்கான் நம்ம திருநெல்வேலிருந்து மதுரைக்கு போய் நம்மளை திட்டு கிடையாது, காசிக்கு எங்கே போகணும். ஒரு சூழ்நிலை வந்து காசிக்கு நடந்தானே போனோம். அந்த காலத்தில் என்ன சிஸ்டம் பாடவரல, வண்டி கட்டி 8 புறட்டு திரும்பி வருது 2, அது வேகமாக மாடும்பர். கலைவாணர்லாம் இந்த மாடுறதுக்கு பெரிய பெருமை இல்லையா? இவன் போயிட்டே இருக்கான், காசிக்கு போயிட்டான். காசிக்கு முன்னே இந்த சேவகர்லாம் கொண்டு ஒரு நல்ல அழகான பையனை ஒரு கோயிலை போட்டு அடிக்கிறாங்க. இவன் அவங்ககிட்ட கேட்கான், என்னையான்னு. இந்த ராஜா மகனை எனக்கு யாரோ கொண்டுருவான்னு ஜாதகம் சொல்லியிருக்கு, அவனை பத்திரமா இருக்க தான் அங்கே வச்சுட்டு போகிறான்னு. இவனுக்கு திக்குங்க, ஐயா இவ்வளோ தூரம் வந்து சரி சின்ன பையன் தானே, இந்த கல்லை தள்ளிட்டு உள்ளே போனான். அவன் ராஜா பையன்லாம் இந்த பழத்தை எனக்கு வெட்டி கொடுங்க. இவன் கையில் ஒரு கத்தி இருக்கு, எடுத்து வெட்டுதான்ல, கை நழுவி கத்தி போய் அந்த பையன் நெஞ்சில் மாதிரி செத்து போயிட்டான். ராஜா ஆட்கள் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போனால் அப்பவும் இவனுக்கு புத்திய பாரு, நான் சொன்னல பிள்ளைமாரி இவனுக்கு புத்திய பாரு, ஐயா என்னை இடது கிளையில் தூக்கு போடுங்கன்னு இருக்கேன். ஏன்னா வலதுன்னு சொல்லியிருக்கான்ல, மாத்திரம் ஒன்று. இடது கிளையில் தூக்கு போட போகும்போது பெரிய காத்தடிச்சு அது வல பக்கம் வந்துட்டான். அதான் விதி. ஊழியர் பெருவெளியாவல மற்றொன்று சூழினும் ஒன்று. எல்லாரும் நம்புங்க, விதி இப்படி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு இதுதான் கணவர், இவ தான் மனைவி, இதுதான் பிள்ளை, எல்லாம் முதல்ல எழுதி அனுப்பிச்சிட்டான், மாற்ற முடியாது. பெரிய சண்டை. ஆம்பளைட்டையும் சொல்கிறேங்க, ஒரு நாள் ரசம் நல்லா இல்லைன்னா போயிட்டு போகுது. இதெல்லாம் ஒரு ரசம் எங்கள் அம்மா எப்படி பார்த்துருமாங்க. அவள் அவங்க அம்மாட்டே போய் சாப்பிடுட்டான். அவள் செத்து 20 வருஷம் ஆச்சு. அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணாச்சி என்னை செத்து போச்சு சொன்னான். அப்படிலாம் இல்லைல்ல, நீ அதுக்கு அம்மா வந்து அவள் பாதுகாத்துக்கு போனால் உன்னை இன்னொரு பொண்ணை ஒப்படைச்சா நல்லா இல்லைன்னு வேறு மாதிரி சொல்கிறேன். இல்லை பாக்கியா உடம்பு சரியில்லையாடா, ஒரு மாதிரி டல்லாக இருக்கியா, டாக்டர்கிட்ட போமா. உடனே என்னம்பா, இல்லை ரசம்லாம் நல்லா வைப்பே, உனக்கு உடம்பு அப்படி சொன்னேன். அதுட்டு இல்லை ரசம், ஒரு சட்னிக்கு ஒரு குடும்பமே பிரிஞ்சிருதுப்பா, எனக்கு எல்லாம் பிடிக்கல. உன் கடவுள் பூரா அங்கே மனைவியோடு தானே இருக்கான், பிள்ளையார தோற. மனைவிட்ட அன்பாரு. பெருமாள் லட்சுமி சொல்ல தானே கேட்குறாரு. சிவனை நம்ம சிவஞான போதமே எழுதி வைக்கி சக்தி சொல்லாமல் சிவபெருமான் எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டேங்கிங்க? அப்புறம் இன்னொரு பொம்பளை கமலவதி, ரொம்ப முக்கியம் சொல்லணும் இந்த காலத்தில். ஒருத்தையும் பெறமாட்டுக்கு அழைப்போம். டாக்டர் இவளும் சேர்ந்து அறுத்து பயிர் எடுத்து, அது டவுனில் ஒரு எங்கள் தெருவில் எல்லா பேட்டையும் நான் பேசிட்டோமில்ல, எல்லாரும் சத்தம் போடுவான். அண்ணாச்சி அதை ஒரு பேட்டை அம்மா சொல்லா, உன்னை போய் பெத்தனை எங்கேட்டி பெத்த அறுத்து தானே எடுத்தேன்ட்டான். உடனே ஏன்ட்ட வந்து நிற்கா, என்னலன்னு சின்ன பிள்ளைன்னு சொல்லி கொடுத்தேன். நான் நாட்டின் தெருவில் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், உன் பிள்ளையே அறிவாளியாக இருக்கான், ஆனால் ஒரே ஒரு வருத்தம், உனக்கு இவ்வளோ அறிவான பிள்ளை எப்படி பண்ணான்னு. திருநெல்வேலியில் மதுபாலா இருக்காளா, மாதம்பிள்ளை மர்மா, அவள் ஒருத்தி தான் சிசேர்னே கிடையாது. எந்த பிள்ளை போனாலும் நீ பெற்றுக்கூடான்னு சொல்லி பெற வச்சுருவான். மற்ற பிறம் வலி இல்லாமல் பிறகுனா என்ன பிள்ளை. ஐஸ்வர்யா ராய் 38 வயசில் பிள்ளை பெற்றுக்கிட்டான். எவ்வளோ பெரிய நடிகை, உலக அழகி, அழகை காப்பாற்றணும்னு நினைக்கல. அது மாதிரி பொம்பளையாளுக்கு ஒன்று சொல்கிறோமா, ஒரு வயசுக்கு மேலே அழகெல்லாம் நிற்காது. யாராவது நினைக்கலாம். சாம்புன்னு ஒன்று விளம்பரம் பண்ணுறான் பார்த்தியா, இப்படி ஆட்டு தான் அங்கேயும் முடி பறகுது. அவர் ராத்திரி அதை கலத்தி வச்சுருவாம்மா, அதுக்கு 5 லட்ச ரூபா சம்பளம். நீங்கள் அதை பார்த்து உங்கள் தள்ள தேய்ச்சா விளங்குமா? நல்ல இந்த பச்சை பயிர் இருக்குல்ல, நல்லா திரிச்சு வச்சுட்டு குளிக்கும் போது 2 சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டு தண்ணியில் கலந்து தலை அவ்வளோ அழகாக இருக்கும். யார் கேட்க, அதில் டவ்வுன்னு ஒரு சோப்பு எல்லோரும் போடுறது அழுவோம். என்னதான் எனக்கு தெரியல, எங்கள் வீட்டிலலாம் டவ்வு தான்னா. சரி எனத்தையும் போட்டு போய் எனக்கு ஒன்றும் இல்லை. ஆண்டாள் குளிக்கிற
இந்த பவுடர் என்ன விற்கிறாங்க தெரியுமா ஆண்டாள் கோயிலில்? உடம்புக்கு மஞ்சள் கிஞ்சள் நல்லதாக சேர்ந்துருக்கும். நான் என்ன கேட்குறேன், கடவுளோடு நமக்கு பல விஷயங்களை சொல்லி தந்தாங்க. முருகன் கோபப்பட்டான் அப்பாட்ட. ஏன் கோபப்பட்டான்? பிரம்மா தப்பு பண்ணியிருக்கான், அவன் பிடிச்சி ஜெயிலில் பட்டான். சிவபெருமான் வந்து மகன் தான், அவனும் பெரியவன் தானே, பெரிய பிள்ளை. அலி நெத்தியில் பிறந்தவன், நெத்தியில் பிறந்தா அறிவாளியாக இருப்பான். திருநெல்ல பேச்சுவார்களாக சொல்லலாம் தெரியுமா? அவன் பெரிய நெத்தி என்னாச்சுப்பான். அது சிவபெருமான் வச்சு சொல்கிறது. அவன் தப்பண்ணா பிரம்மான்னு நான் அது ஒரு கவிதையில் எழுதியிருந்தேன். உலகிலேயே முதல் போலீஸ் சான்றிதழில் வேலைக்கு சேர்ந்தவன் பிரம்மான். அவனுக்கு ஓம் மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியல. இவர் சிவனுக்கு முருகனுக்கு என்ன கோபம்? அப்பா பார்க்க போகிறான். சின்ன சாமியை ஒரு கும்பிட்டு போனோம்ல. நம்ம பெரிய ஆட்களை பார்க்க போகும்போது அந்த வீட்டில் அந்த நாய்க்குட்டி எடுத்து கொஞ்சம் பார்த்தியா அவர் பார்க்காரன். இவனுக்கு காரியம் ஆகணும். சிவபெருமான மகனை கும்பிடணும்ல, இவன் கும்பிடாம போனான். கூப்பிட்டான், எங்கே போகிறேன்னா பரமசிவத்தை பார்க்க போகிறேன்னு. பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமாங்க? தெரியல. தலையில் குட்டினா தூக்கி பெருமான் வந்து கேட்குறாரு, பிரணவ மந்திரத்துக்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? ஏங்காரு. தெரியும், சொல்லுங்காரு. கீழே உட்காரட்டும். வாத்தியார் மேலே இருக்குன்னு கேட்குறவன் தந்தை மகன் உறவு எப்படி இருக்குன்னு நம்ம பெரியவங்க சொல்லி தந்துட்டோம். கீழே உட்காருவார். அதில் தான் அவன் அந்த மந்திரத்தை, அது தெரியுதா நமக்கு? எல்லா பேரும் முருகன் 2 முண்டாட்டி கட்டிக்கிட்டாருங்க. நான் சொன்னேன், பிள்ளையார் கெட்டவே இல்லை என்ன, அவரை நான் கும்பிட மாட்டேன்லாங்க. இவ்வளோ ஒழுக்கக்கேடாக பையங்களை ஆக்கிட்டாங்க தெரியுமா? அது சினிமா முடி வெட்டுதானம்மா, புரியவே இல்லையே. எல்லா பக்கமும் எடுத்து இங்கே போல கொஞ்சிருக்கு, இங்கே கொஞ்சிருக்கு. அதுக்கு 2000 ரூபாயாம். நம்ம 5 ரூபா எடுத்து முடி வெட்டினோம் அந்த காலத்தில். 2000 ரூபாங்க. 2000 rupees கொடுங்க தாத்தா, முடி வெட்டணுங்க. நான் சொன்னேன், நானே வெட்டி 2000 ரூபாய் எனக்கு கொடு. 2000. அது ஒன்று முருகன் விஷயம். கமலபதி என்ன ஒரு பெரிய சிறப்புன்னா, நம்ம எத்தனை கோயில் கும்பிடுறோம் சோழவள நாட்டில், அவளால் வந்தது. குழந்தை பிறப்போது துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஜோதிடம் வந்து சொல்கிறான், இன்னும் 4 நாளைக்கு கழிச்சு இந்த குழந்தை பிறந்தான்னா சோழவள நாட்டில் ஆயிரக்கணக்கான கற்கோயில்களை சிவபெருமானு கட்டுவான். அப்போ இவ்வளோ வசதியெல்லாம் கிடையாது. அந்த இப்போ தான் பெருசத்தை தள்ளி வைக்க ஊசி போடுதாடுவோ, சீக்கிரம் பிறகு ஊசி போடுதாடுவோ. அப்போ அப்படி கிடையாது. அவா சொல்ல, என்னை தலைகீழே கட்டி தொங்க விட்டுருங்க. தலைகீழே கட்டி தொங்க விட்டால் எவ்வளோ சிரமம் ஒரு கற்பிணி பெண்ணுக்கு. உள்ள அந்த பிள்ளையும் தவங்கிருந்தான். நாளிகை கடிச்சு போயிருந்து அந்த பையனை இருக்கா. அந்த கண்ணெல்லாம் சிவந்து போச்சு அந்த பிள்ளைக்கு. அவள் கோச்சங்கண்ணு பேர் விட்டா அவளுக்கு. அவன் அத்தனை கோயில் கேட்டான். பெண்கள்கிட்ட கேட்குறேன், சும்மா படிக்கப்படா பெரிய பிராணன்னா. நான் என் குழந்தை இந்த நேரத்தை பிறந்தால் அந்த நாட்டுக்கு நன்மை நடக்குன்னா பொறுத்து இருந்திருக்காள. இப்போ 8ஆம் மாதமே அறுத்துருங்காங்கள. அல்லி உங்கள் மாவட்டத்தில் ஒரே ஆஸ்பத்திரிப்பா, எங்கே போனாலும் ஆஸ்பத்திரி. மருந்துங்கிறதே உங்களுக்கு சொல்கிறோம்மா. குத்து மருந்தை நம்பி சங்கரம் கோயிலில் சாப்பிடுவான், குணமாயிடும். திருநீர் பெரிய மருந்துன்னா திருநீர் முறையாக விடணும். எல்லா ஜாயிண்ட்லேயும் திருநீரை குழைச்சி விட்டீங்கன்னா நீர் கோக்காது. புரியுதா? சந்தனம் அப்படி நம்ம உடம்புக்கு நன்மை செய்கிற பொருள் தான் கோயிலில் பிரசாதம். திருச்செந்தூர் கோயில் நல்ல ஒரு அதிகாரி கையில் வரும்போது நான் போனேன்னா போத்தி வந்து சந்தன உருண்டே தந்துடுவார். அப்படியே வாயில் போட்டு முழுங்கிடலாம். உடம்புல ஒரு நோய் எல்லாத்தையும் விட்டுட்டு பீஸா சாப்பிடுதேல. பீஸான்னா முதல் எழுத்தே நல்லா இல்லையே. என்ன ஜெயகோபால் ஏதோ கண்டானா வந்துருமே. அது ஆர்டர் பண்ணி அதில் அவங்க அந்த ஹோட்டலில் பண்ண தோரணையெல்லாம் பார்க்கணும். 3 pieces அது ஒருத்தர் கட் பண்ணி இந்த முள்ளுட்டு குத்தி இழுத்துட்டு. நான் ஒரு தடவை ரொம்ப கோவப்பட்டு மெட்டாஸ் ஒரு பொம்பளை அப்படியே அடிச்சு விட்டேன். நான் முட்டாப்பேன், கோவம் வந்துட்டு. ஏட்டி இதெல்லாம் திங்க விளங்க மாட்டி. இது மைதா தான். லாரி டிரைவர் மைதா சாப்பிட்றான்னா கேடுங்க. பீஸாவுக்கு பேஸ் வந்து மைதா. இந்த காக்கா முட்டைன்னு ஒரு படத்தில் சொல்லலாம் தெரியுமா? நம்ம பாட்டி சுட்ட தோசை தாம்ல நல்லா இருந்தது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுமா அந்த பயிர். அது படத்தில் நமக்கு ஒன்று சொன்னான். இங்கே சினிமாவில் கூட நமக்கு நல்லது சொல்லுவாங்க பார்க்கணும். கடவுளுங்க அந்த சாமி பிள்ளைன்னு புதுமை ஒரு சிறுகதை எழுந்தார். அவர் கிண்டல். சிவபெருமான் அவர் வீட்டுக்கு வந்திருப்பார். வந்திருக்கும்போது இது உன் குழந்தையான்னு கேட்பார். என்ன ஒரே பிள்ளை தான் வச்சுருக்கேன் பாரு. ஏன்னா அவர் பிள்ளை கறி சாப்பிட்டார்ல திருவண்ணு கேட்டால் புழுவாக கிண்டல் அடிச்சுப்பார். ஒரு புது நோட்டு கொடுப்பார். சிவபெருமான் கிழிச்சு தூரப்பட்டுருவார். அவருக்கு நோட்டு சாதாரணம். இவர் ஐயோ ஓகே வலின்னா என்னன்னு தெரியல பாரு. கடவுளுங்க அந்த சாப்பிடையும் உலக புகழ்பெற்ற நாவல். கடவுள் மேலே நான் திரும்ப என்ன வருத்தமா ஏன் சொல்கிறேன் இதை நீ வருத்தப்படுறாங்க. எல்லாரும் கோயிலுக்கு போகிறோம், அவ்வளோதான்.
சூரசம்ஹாரத்தன்னைக்கு இன்னைக்கு முருகர் இந்த கூட்டத்திலே ஒரு 1000 பேரை கொல்ல போறாரான்னு சொல்லு. முருகர் தனியாக தான் சூரபத்மனோட நிற்பார், ஒரு வேலை நிற்க மாட்டான். முருகன் மென்டல் ஆகிட்டார் போலக்கம்மா. அதோட ஒரு 1000 பேரை கொல்ல போகிறான். ஏமே அவனவனுக்கு பயம், அவன் தப்பு பண்ணியிருக்கான். 1000 பேர் லிஸ்ட்டில் நம்மளும் இருப்போமோன்னு பயந்துக்கிட்டு. ஆனால் இப்போல்லாம் திருச்செந்தூருக்கு போக முடியாது. ஒரு காலத்தில் ஃப்ரீயாக போகலாம், இப்போ தள்ளி கொண்டு விட்டுருவாங்க. நம்ம எப்படி சென்னைக்கு போனோன்னா எவனோ கொண்டு வரான் தள்ளி உள்ளே விட்டுட்டு, பழனி கோயில் இருக்குல்ல, அதில் விஞ்சி வச்சுருக்காங்க. வாழப்பாடி நாமத்தி சாமி கொண்ட மாட்டார், போவான்னார். சனாவி கவுண்டர் பெரிய முருக பக்தர் கூட்டு போயிட்டார். விஞ்சில் நாங்கள் 2 பேரும் 26 எம்எல்ஏ. விஞ்சி தலைகீழ தூக்கம் பார்த்தீங்களா, எல்லா பயிலும் பாசுரம் சொல்லிட்டு இருக்கான். நெஞ்ச கனகல் துர்க தஞ்சத்தள் விஞ்ச அந்தருமுன்னு ஒரு பேரும் சாமியை கும்பிடல. நான் அப்போ தான் சொன்னேன், அந்த ஒரு பிரி விட்டுருக்கு, அந்த ஆளும் அந்தரும்னு. வரும்போது எல்லா எம்எல்ஏயும் நடந்தே வந்துட்டான். உடனே அதில் குரலரசு ஜெயபார்னு எம்எல்ஏ உண்டு, அவனுக்கு என் ஜாதகம் தெரியும். அவன் வாக்கில் வியாழையா சொன்னால் பழிச்சிருமையான் சண்டாளன். ஒரு வாரம் கழிச்சு அந்த விழுந்துட்டு வாழப்படையா சொன்னா, ஐயோ நீ சொன்ன லேட்டாக நடந்திருக்கியான்னு. நான் விளையாட்டா சொன்னேன், 26 தொகுதியில் தேர்தல் வரும் தருகிற கடவுளை நம்பி போகும்போது எனக்கு என்ன பயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பெரிய முனிவரான காரணம் முழுமையாக பராசக்தியை நம்பினார். சிலவர் ஏங்க கடவுள் வருவாரான்னு, வருவார், நீ அவரை பிடிச்சி கொண்டு போய் வித்துட்டேன்னா. நல்லவங்க கூடலாம் இப்போ என் கூடலாம் கடவுள் இருக்கார், நான் நம்புகிறேன். அதனால் பயப்படுறேன் நிறைய விஷயம். கண்ணதாசன் என்னை குடிக்க சொல்லி வற்புறுத்துவார். அவள் சொல்ல ரசனையாக இருக்கும். ஒரு சங்கில் வச்சு போட்டுட்டுமா பிள்ளை வாழ்ப்பார். செட்டியாரை நீங்களே வச்சுக்கணும், நமக்கு அது எவ்வளோ பெரிய கேடு. கல்லுண்ணா பொழுதில் கழித்தானே காணுங்கால் உள்ளான்கள். வள்ளுவர் கேட்காரு, இந்த பேயா குடிக்காமல் இருக்க போது இன்னொரு பேயா குடிச்சு நடு ரோட்டில் வேட்டியெல்லாம் மல்லையிறான்லாம், அதை பார்த்துக்கு அப்புறம் எப்படி குடிக்கிறாங்க. ஆனால் அந்த குடியார பேரில் பஸ்ஸை நிறுத்தினானே. சார்ஜென்ட் சொல்கிறார், நான் நிறுத்த மாட்டேங்க, அவன் நிறுத்தின. நான் ஜங்ஷனுக்கு போனேன், சார்ஜென்ட் தொரராஜ் வந்தார். ரொம்ப நேரமாக பஸ் எல்லாம் நிறுத்துறாயான்னு. இப்போ நான் ஒரு வேலை பார்க்க பாருங்க, அவனை கூட்ட மாப்பிளங்க வேலைன்னு. யாரு காரில், நீ எதுக்குன்னா ரயிலை நிறுத்துவோம்னு. ரயில் அடிச்சிடும்லாங்க. அப்போ இந்த உள்ளே போன சாராயம் ஒன்றும் செய்யலை, இந்த மனுஷ வயல புத்தி செய்யுது. ரயில்னா அடிச்சிடுமா, நிற்காதான். அப்போ குடி என்ன குடியாது? இன்றாள் முகத்தை மின்னாதால் மற்றும் வள்ளுவர் சொல்கிறார், பெத்ததாய்க்கு பிடிக்காத ஒரே பழக்கம் குடிப்பழக்கண்டா. எப்படா குடிக்கிறீங்க? கடையெல்லாம் வச்சுருக்கானுவா, நம்மகிட்ட வேற வருத்தப்படுதான். என்னாச்சு, பீர் கூட குடிச்ச இல்லையோ? நான் சொன்னேன், எல்லாம் தேவாமிர்தம் சாரி சொல்லிட்டுக்கல, வேண்டாம், உங்களுக்கு தெரியல என்னாச்சு. பீர் மட்டும் குடிச்சேன்னு வைங்க, ஒன்றுக்கு ஃப்ரீயாக போகணும். நான் இப்போ நம்ம துட்டு கொடுத்து ஒன்றுக்கு போயிட்டுருக்கு மாதிரி சண்டாளத்து போயிடும். ஒன்றும் கிடையாது, நம்மளை அந்த பீருக்கு தயார் பண்ணி அப்புறம் நம்ம சொத்து போகிறோம். அப்புறம் விஸ்கி ஆயிரும், பிராந்தி ஆயிரும், ஒயின் ஆயிரும். உங்கள்கிட்டலாம் ஏன் இந்த செயலாம் சொன்னால் புரிஞ்சுக்கிடாது. தென்காட்சியில் எங்கள் அத்தா ஒருத்தர் பெரிய ஹைகோர்ட் ஜட்ஜினுடைய மருமகன், பெரிய இசை கலைஞர். அவர் ஒரு தடவை என்னையும் விநாயகமல்லனாச்சிக்கு 90 வயசு, திருக்குறளில் பெரிய ஆள். 2 பேரும் ஒரு மாடி கூட்டு போயிட்டார் சாயங்காலம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு, அவர் டிரைவரு, அப்புறம் ஆர்டிஓடைய ஹெட்லார்க், இது ஒரு 9 பேர் மேலே வந்தாங்க. வரும்போதே மேஜிஸ்ட்ரேட் தோசை கலந்துக்கிட்டு வர்றாரு. புரியுதா? பெரிய பெரிய பொட்டணம், அவ்வளோ அந்த காரை பொட்டணம். அப்புறம் ஆர்டிஓ முட்டையெல்லாம் உடைச்சி ஆம்லெட் போடுது, பாட்டெலாம் வச்சுருக்காங்க. அது ஒரு வேள்வி மாதிரிலாம் நடத்துகிறோன்னு சுற்றி வர உட்காந்து ஐயமாரி சுவாகாமங்களாம் அந்த மாதிரி. நாங்கள் 2வதுலாம் பார்த்த கிடையாதா? 9 கிளாஸும் வச்சுக்கிட்டோம், உடைச்சி அப்படி அது உதரும் போதே கை ஆட ஆரம்பிச்சிருது. எல்லோரும் ஒன்று போல் தொட்டு 3 சொட்டு பூமாதேவிக்கு விடுறான். அப்போ தான் நினச்சேன், உலகத்தில் இருக்க குடியார பூரா 3 சொட்டு விட்டால் உலகம் சுத்தமாக அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்ன பண்ணால் ஒன்று போல் சேஸ்ன்னு அடித்தான். விநாயகமல்லனாச்சி அந்த இடத்துலாம் தெரியல, அவள் திருக்குறள் தான் தெரியும். தம்பி எதுக்கு இடிச்சு பார்க்கணும், மொத்தமாக காசு போட்டு வாங்கியிருக்கானுங்க, அளவு சரியாக இருக்கான்னு பார்க்கணும், குடிச்ச அப்புறம் தெரியாது. பிரியாணிலாம் வாங்கி வச்சுருக்கானுங்க, விடிய காலவரை அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. எல்லோரும் பிரியாணி மேலே தான் படுத்து கிடந்தான். அதில் அவனுக்குள்ளே சொன்னான், மாப்பிள்ளை பிரியாணி எங்கே இருக்குங்க. அவன் சொன்னான், தெரியாமல் தானே நான் ஒன்றை கேட்காங்க, 2 நாளைக்கு முன்னால் பிரியாணி இருக்குது. விடிய காலம் பார்த்தா குப்புற கிடக்காங்க. அந்த அத்தான் தான் சொன்னார், மாப்பிள்ளை ஒன்றையும் வேலை வச்சு குடிச்சிருக்கப்படாது, நீ உலகம் பூரா சொல்லிடுவேன்னு. திருத்தறதுக்கு இதை கதையை சொல்ல வேண்டியிருக்குல்ல. வீட்டில் பொண்டாட்டிக்கு 100 ரூபா கொடுக்க மாட்டாங்க ஒரு அவசரத்துக்கு. இது குடிகாரனுக்கு ஏற்பழப்பு. சூதாடியை கூட திருத்திடலாம், குடிகாரங்க அழிச்சே போடுவான் எல்லாத்தையும். கண்ணதாசன் அத்தனை பெரிய கவிஞர், கடவுளை பாடினார், எல்லாத்தையும் பாடினார்.
ஆனால் அவரை குறை சொல்லணும்னா ரொம்ப எளிதாக சொல்லிடுவான், அவர் குடியாரன்றோம். ஒன்னாடு காமராஜிட்ட போய் 13 பிள்ளைகள் அழுது, கண்ணதாசன் பிள்ளை, அப்பாவுக்கு நீங்கள் தான் திருத்தணும்னு. பெரிய ஞானியாக பிறந்துட்டார, குடியார மட்டையாக இருக்காருன்ட்டார் அவர். இவர் சாயங்காலம் வானதி பதிப்பில் நான் பார்க்க போனால் அழுதுகிட்டு இருக்காரு. என்னென்னு பெரியவர் என்ன குடியார மட்டைன்ட்டாரான்னு. ஐயோ, நம்ம தென்பாண்டி நாட்டில் குடியார மட்டம் தானே சொல்லுவான். பெரியவரை இயல்பாச்சுக்க, ஓ சரிதானம் போப்பன்னு போனான். அவர் சாதாரணமாக சொல்கிறார், காமராஜ் பிள்ளைய பூரா மணிமணியாக பத்திரிக்கைய, அது என்கிட்ட சொல்லுது, நான் என்ன பிள்ளைய பத்திரிக்கேன், நான் என்ன கல்யாணமாக பண்ணியிருக்கேன், அது அழுதா சங்கடமாக இருக்குல்ல, இந்த குடியை விட்டான்னா. அவர் வெளியே என்கிட்ட சொன்னார், காங்கிரஸை வேணாலும் விட்டுருவேன், குடியை விட மாட்டேன்னார். அவர் அதில் மாட்டிட்டு கிடக்காருன்னா நம்முடைய பெரிய மேதை தான். அதுக்குள்ளே போயிட்டா வெளியே வர முடியாது, ஒரு வழி பாதை. ஆனால் நம்ம சில கோயிலில் சாமிக்கு அதை வச்சு பூஜை பண்ணலாம் தெரியுமா. நீங்கள் வழிபாடுகளாக வெவ்வேறு முறை. இந்த கிராமத்தில் என்ன பண்ணார், எங்கள் தேவர் வந்தார், முனிக்கு பூஜை பண்ணுனார். எவ்வளோன்னு ஒரு 1000 ரூபா உடனே கொடுத்துட்டு. முனின்னா ஒரு பணம் வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு சாராய பாட்டில் வச்சுருக்காரு, சுருட்டு வச்சுருக்காரு, ஒரு ரொட்டி தட்டி போட்டிருக்காரு, ஒரு கோழியே கழுத்தை திருக்கி போட்டிருக்காரு. நம்ம அவர்கிட்ட வருத்தப்படக்கூடாது. நம்ம வெண்பொங்கல் சாப்பிட்டோம், நம்ம சாமிக்கு வெண்பொங்கல் வைக்கும். அவருக்கு என்ன சாப்பாடு, அது ரொம்ப நேர்மையான வழிபாடு. இந்த கோழியை இன்னைக்கு உணவாக கொடுத்த கடவுளே நன்றின்னு அவன்கிட்ட காமிச்சிட்டு நம்ம வெண்பொங்கல் ஒன்று. ஒரு சின்ன கேள்வி, அம்பாள் முன்னால் பிரசாதம் வச்சுருக்கோம், என்னைக்கா ஒரு நாள் எடுத்துட்டான்னு என்ன பண்ணுவான், அப்புறம் அம்பாள் மேலே வருத்தப்பட்டுருவான். என்னாச்சு, அம்பாள் முன்ன மாதிரி இல்லை, பொங்கலை தூக்கிட்டாமா. எங்கள் உங்கள் ஊரில் விளையாட்டாக கேட்டேன், இல்லை அம்பாள் சோத்தை எடுத்தால் என்ன பண்ணுவேன், சூடாக வச்சுருவோங்கானே. எவ்வளோ அழகு பேர் பாரு. அவளுக்கு சுடுமா அது இல்லை, கடவுளை பற்றி தெரிஞ்சுன்னா அப்படி சொல்லுவானே, அவளுக்கு சுடுமா அது? எதை வேணாலும் எடுத்து சாப்பிட முடியுமே. நம்ம எதெல்லாம் உணவாக சாப்பிட்றோமோ இறைவன் தந்தது. எல்லாருக்கும் விளைஞ்சிருந்தாமா. எந்த மழை டெல்டா மாவட்டத்தை விளைய வச்சு வாழ வச்சதோ அந்த மழை தானே அழிச்சு போடுச்சு. கெடுப்பார்க்கும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்க வள்ளுவன் சொல்கிறான். மழை தானே அவனை வாழ வைக்கும், அழிச்சும் போடும். இப்போ ஒரு பயில் வருதுன்னு 3 நாளாக சொல்லிட்டு இருக்கானே, ஆந்திரா முதல் எல்லா பக்கமும் ஆழப்பொழு இழப்பொழு. ஒன்று கேட்குறேங்க, எனக்கு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஒரு 50,000 வந்துடும், படு சந்தோஷமாக இருப்பான். காலையில் திருட்டு போயிடும். இந்த சாமியை எத்தனை தடவை கும்பிட்றான், என்னாச்சு 50,000 போயிட்டுமா, வந்த உடனே சாமிகிட்ட சொன்னியா, நேற்று ஒரு 50,000 வந்தேன். நல்லது நடந்தால் மட்டும்தான் கடவுள். சங்கடம் வந்தாலும் கடவுள்கிட்ட போய் சொல்லணும், எனக்கு இதை செய்யி. அந்த இஸ்லாமிய மன்னர் தானே பாபர், அவன் மகன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது ப்ரேயர் பண்ணி ஏன் உயிரெடுத்த பையனை காப்பாற்றினார், எடுத்துட்டு காப்பாற்றினான்ல. தயவு செய்துமா, நம்ம காலில் ஒருத்தர் காலையே என்னால் விட முடியாது, ஏன்னா நம்ம காலையே ரிப்பேராக இருக்குது, நடக்க முடியாமல் சங்கடமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நல்லா செஞ்சு கொடுங்க, புருஷன்ட்டு அன்பாக இருக்கு. வேறு வழியில் இல்லாமல் இனிமேல் அந்த நாயை விட்டுட்டு போக முடியாது. அப்புறம் அந்த நாயை கடைசி வரை நீங்கள் ஒன்றும் இல்லாமல் வெளியே போயிட்டு ஆம்பளைகள் வந்தால் எதுக்கு இப்படி வெயில் அலைதிய வீணா சொன்னால் கேட்கலான்னு ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த பயலுக்கு சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருக்கும். அப்புறம் முந்தானையை வச்சு முகெல்லாம் தொடச்சி விடணும், எவ்வளோ வேகத்திருக்குன்னு. முந்தானையை வச்சு தொடச்சி விட்டியான்னு வைங்க, அப்புறம் நீங்கள் நாயே வளர்க்க வேண்டாம், அவனே எல்லாம் செய்வான். பேப்பர் வாங்கிட்டு வருவான், மளிகை சாமான் வாங்கிட்டு வருவான். இந்த சூதெல்லாம் இது சொல்லிக் கொடுக்க நான் திருநெல்வேலிருந்து வர முடியுமாப்பா? நீங்கள் உமையம்மையை அவர் நினைக்கிற இடத்துக்கு பூரா கடவுளை கூப்பிட்டுருக்கான். அவள் பல திருநெல்வேலியில் போய் அவள் தவசு இருக்கா, காந்தி நதியா. அப்போ தான் பெருமாள்கிட்ட போய் நெல்லையப்பர் சொல்லி பெருமாள் போய் தங்கச்சி கூப்பிட்டு வருவார். திருநெல்வேலியில் தான் எங்கள் திருக்கல்யாணம், பெரிய திருவிழா. நான் ஒன்று கேட்கணும், நம்ம இப்போ ஒரு வீடு காங்கிரீட்டில் கட்டுறது எவ்வளோ சங்கடப்படுறான், எவ்வளோ நாள். இந்த கோயில்கள்லாம் முன்னார்கள் எப்படி கட்டியிருப்பான் இந்த கல்லில். நான் தமிழ்நாடு போனால் எல்லா கோயிலுக்கும் போகும்போதெல்லாம் வியந்துருவேன். இந்த கோயில் சிற்பம் எத்தனை இதில் இறந்துருப்பான். இந்த மன்னர்கள் சிற்பிகளை வெளிநாட்டிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து திருநெல்வேலி கொண்டு வந்துடாமா. அப்போ போக்குவரத்து கிடையாது. இப்படின்னா ஆம்னி பஸ்ஸில் நைட்டே ஓடிடுவானே. அவ்வளோ சிலையும் செதுக்கி கோயிலை முடிச்சு தானே போயிருக்கான். அவன் பொண்டாட்டி பிள்ளை வாழ்ந்துருப்பானா. நம்ம கும்பிட்றதுக்கு எத்தனை பேர் சங்கடப்பட்டிருக்கான். முறையாக கும்பிடுங்க. பிரசாதம் வச்சா நல்லா செஞ்சு வைங்க. புருஷனுக்கு செஞ்ச மாதிரியே வெண்பொங்கல் வச்சா சாமி எப்படி சாப்பிடுவார். மதுரையில் குன்றக்குடி சாமி ஒரு கூட்டத்தில் அருமையாக சொன்னாங்க, மீனாட்சிக்கு பிரசாதம் வைக்கிங்களா, வேணா சாப்பிட்டுருக்காளான்னு கேட்டிருக்கேன். சாமி சொன்னார் பதில், உலகம் முழுவதும் இருக்கிற தன்னுடைய குழந்தைகளிலே இன்னும் 10,000 குழந்தைகள் பட்னியாக கிடக்கிற பொழுது ஒரு தாய் எப்படி இடம் சாப்பிடுவாங்க. உலகமே பகுத்துண்டு பல்லுயிர் ரோம்புதல் நூலோர் வள்ளுவர் சொல்றார்.
உனக்கு வாழ்க்கையிலே பெருசாக தெரியுமா, உன்கிட்ட இருக்கிறத பகுத்து 4 பேர் குடிச்சு சாப்பிடேன். சில பேர் ரயிலில் வருவான்ப்பா, பகல் நேரம் ரயிலில், இந்த சின்ன பிள்ளைகள் அவன் பிஸ்கட் தீமா அவன்கிட்ட போய் கேட்கும். அவன் எச்சி பேலாக இருப்பான், அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆனால் அது கரெக்டாக அவன்கிட்ட தான் போய் கேட்கும். அவன் துண்டை வச்சு மூடிட்டு சாப்பிடான். அந்த நாய் செத்து போனான்னா நான் அங்கேயே சேர்ந்த பையன், நீ ஏன் உயிரோடு இருக்கமே. ஒரு குழந்தை வந்து கேட்கல, கடவுள் கேட்ட மாதிரி கொடு. இது மாதிரி பல விஷயத்தை நம்புங்க. அசரீரிங்கிறாங்கல்ல, நான் எங்கேயாவது ஒரு காரியம் நடக்குமான்னு நினச்சி காலில் ஏறி போவேன். எவனோ ஒருத்தன் சைக்கிளில் போவேன்னு சொல்லுவான், ஒன்றும் கவலைப்படாங்கன்னாச்சு நடந்துருமா. நான் காந்திமதி நமக்கு சொல்லிட்டான்னு நம்புவேன். நம்புங்க.